Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு கொல்லம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த முதியவரின் கழுத்தை அறுத்த வடமாநில இளைஞரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். விரிவான விவரங்கள். ஈரோடு கொல்லம்பாளையத்தைச் சேர்ந்த தம்பதி சுப்பிரமணி ஜெயலட்சுமி தனியார் பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்த சுப்பிரமணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவரது இல்லத்தில் இன்று ஓய்வில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில இன்று அவரது வீட்டுக்கு கட்டையுடன் வந்த ஒரு மர்ம நபர் சுப்பிரமணியனுடைய கழுத்தை அறுத்து பிளேடால் கழுத்தை அறுத்து முயற்சித்திருக்கிறார். சற்றும் எதிர்பார்த்திராத அவரது மனைவி ஜெயலட்சுமி மர்ம நபரை தடுக்கும் முயற்சிக்கு போதும் அவரை தள்ளிவிட்டபடி சுப்பிரமணியனுடைய கழுத்தை நம்ம மர்ம நபர் பிளேடால் அறுத்திருக்கிறார். உடனடியாக சத்தமிட்டபடி அந்த அவரது மனைவி ஜெயலட்சுமி வெளியே வந்து பொதுமக்களுக்கு தகவல் அளித்திருக்கிறார். இதனிடையே அங்கிருந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பியோடி அவ்வழியாக வந்த காரை மறித்ததோடு அந்த காரினுடைய கண்ணாடியை உடைத்து ஒரு கடுமையான தகராறில் ஈடுபட்ட நிலையில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரை பிடித்து கயிறால் கட்டி வைத்து பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அங்கிருந்த நிகழ்விடம் வந்த போலீசார் இந்த தெற்கு போலீசார் மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். போலீசாருடைய விசாரணையில் அந்த நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் என்பதும் கடுமையான போதையில் தலைக்கேறிய நிலையில் இவர் இந்தவாறு செயல்பட்டிருக்கிறது தெரிய வந்த நிலையில் போலீசாருடைய ஆம்புலன்ஸ் வாயிலாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அந்த மர்ம நபரை. இதனிடையே அந்த பிளேடால் கழுத்து ஏற்பட்ட முதியவர் சுப்பிரமணி உடனடியாக ஆம்புலன்ஸ் வாயிலாக அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தனியாக இருந்த முதிர் வயதுடைய தம்பதியினரை வடமாநிலத்து நபர் தனியாக சென்று கொலை முயற்சியில் ஈடுபட்டது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த வடமாநிலத்து நபர் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர், தனியாக இருந்த முதியோரை எதற்காக இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்ற விவரம் போலீசாருடைய முழு விசாரணைக்கு பிறந்ததே தெரிய வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.